எண்ணும் எழுத்தும். செய்து மகிழ்வோம் 3. மலர்நிலை மாணவர்களுக்கு முந்தைய நாள் செயல்பாட்டையே நினைவு கூர்ந்து பயிற்சி நூல் பயிற்சிகளை மேற்கொள்ள செய்யணும். எண் அமைப்புகள். இது அரும்பு நிலை மாணவர்களுக்கானது. மைதானத்தில் 2 நீளமான கோடுகளை வரையணும். பிறகு அந்த 2 கோட்டிற்கும் இடையில் 20 மாணவர்களை 1 முதல் 20 வரையிலான எண் அட்டைகளை வைத்து வரிசையாக நிற்கச் செய்யணும். ஆசிரியர் ஒருவர் முன்னே ஒருவர் பின்னே என கூற முதல் மாணவர் முன்னே வர 2வது மாணவர் பின்னே செல்லணும். இவ்வாறு தொடர்ந்து செய்யும் பொழுது மாணவர்கள் 1, 3, 5, 7, 9, 11, 13, 15, 17, 19 என்ற ஒன்று விட்டு ஒன்று எண்ணுதல் அமைப்பாகவும் 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20 என்ற ஒன்று விட்டு ஒன்று எண்ணுதல் அமைப்பாகவும் 2 வரிசைகளாக நிற்பாங்க. இப்பொழுது மாணவர்கள் உருவாக்கிய எண் அமைப்பின ஆசிரியர் அறிமுகம் செய்யணும். அடுத்த சுற்றில் ஒருவர் முன்னே இருவர் பின்னே என்று கூறி 2 விட்டு 1 எண்ணுதல் அமைப்பு மற்றும் 1 விட்டு 2 எண்ணுதல் அமைப்பு என்ற 2 அமைப்பினையும் அறிமுகம் செய்யணும். இவ்வாறு தொடர்ந்து பல்வேறு எண் அமைப்புகளை ஆசிரியர் அறிமுகம் செய்யணும். இதனைப் போலவே மணிகளை பயன்படுத்தி அமைப்புகளை உருவாக்க செய்து எண் அமைப்புகளை நன்கு வலுவூட்டணும். இவ்வாறு எண் அமைப்புகளை உருவாக்குவதில் உதவி தேவைப்படும் மாணவர்களுக்கு ஆசிரியர் வழிகாட்டணும். அச்சு அமைப்புகள். மொட்டுநிலை மாணவர்களை 4 குழுக்களாக பிரித்து 2 குழுக்களுக்கு ஒரு வரைபடத்தாள் வீதம் கொடுக்கணும். முதல் 2 குழுவினருக்கு 2 வெவ்வேறு வடிவ இலைகளையும் வண்ணக் கலவைகளையும், அடுத்த 2 குழுவினருக்கு காய்கறி துண்டுகளையும் வண்ணக் கலவைகளையும் கொடுக்கணும். ஆசிரியர் தொடங்கலாம் என்று கூறியவுடன் இலைகளை பெற்றுக்கொண்ட குழுவினரில் ஒரு குழுவினர் ஒரு வடிவ இலையையும் மற்றொரு குழுவினர் வேறொரு வடிவ இலையையும் எடுத்துக்கொண்டு வண்ணக் கலவையை பயன்படுத்தி மாற்றி மாற்றி வரைபடத்தாளில் அச்சு பதிக்கணும். இதேபோல காய்கறி துண்டுகளை பெற்றுக்கொண்ட குழுவினரும் குழுவிற்கு ஒரு காய்கறி துண்டை பயன்படுத்தி வண்ணக் கலவையில் தோய்த்து மாற்றி மாற்றி வரைபடத்தாளில் அச்சு பதிக்கணும். இதேபோல வெவ்வேறு அச்சு அமைப்புகளை உருவாக்கி காட்சிப்படுத்துமாறு கூறணும். நன்றி.